யோசித்து பாரேன். நான் எதுக்காக யோசிக்க வேண்டும்? யமுனையில் குதிப்பதற்கு முன்னால் நீ யோசித்தாயா? நீ இல்லாமல் போய்விட்டால் நான் எப்படி வாழ்வேன்? இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னிடம் 100 முறை சொல்லிவிட்டாய். இப்பொழுது கிருஷ்ணன் இங்கு இருக்கும் பொழுது யாராவது ராதாவை ஏதாவது சொல்லிவிட்டால் நான் அமைதியாக இருந்து விடுவேனா? மாட்டேன். அதனால் தான் கோபம் அடைந்தேன். ஆனால் போவதற்கு முன்னால் என்னை பற்றி கொஞ்சமாவது யோசித்தாயா? இருக்கட்டும், நீ பேசிக்கொண்டே இரு. ஆனால் நான் உன்னோடு பேச போவதில்லை. கொஞ்சம் நில்லு ராதா. நான் இருக்க போவதும் இல்லை, பேச போவதும் இல்லை. உன்னை சந்திக்க போவதும் இல்லை. நீ வந்து தான் ஆக வேண்டும், நின்றுதான் ஆக வேண்டும், அதோடு பேசியே ஆக வேண்டும். இந்த கிருஷ்ணனிடம் ராதா திரும்ப வந்துதான் ஆக வேண்டும். உங்கள் மீது உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா? என் மீது அல்ல, எனக்கு ராதா மீது நம்பிக்கை உள்ளது. அவளது அன்பின் மீது நம்பிக்கை உள்ளது. இந்த விசுவாசம் மட்டும்தான் ஒவ்வொரு உறவுக்குமான ரசனையை அளிக்கிறது, அதற்கு சுவையூட்டுகிறது, அதை சிறப்பித்தும் காட்டுகிறது. இந்த கிருஷ்ணனிடம் ராதா திரும்ப வந்துதான் ஆக வேண்டும். அப்படியா? அதையும் பார்க்கிறேன். என்னை அழைக்க முடியும் என்றால் அதையும் காட்டிவிடு. அதையும் நான் பார்த்து விடுகிறேன். இது என் புல்லாங்குழல் இசை அல்ல, இது நான் உன்னை அழைக்கும் குரல் ராதா. இந்த அழைப்பானது நீ இங்கு வரும் வரையில் நிற்கப் போவதில்லை. இன்று இந்த புல்லாங்குழல் இசை நிற்கப் போவதே கிடையாது. இப்பொழுது இந்த சூழ்ச்சி வேலை செய்கிறாயா? ஆனாலும் நான் வரப்போவதில்லை. நீ புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டே இரு. எப்பொழுதுமே நீ நினைப்பது நடக்காது கிருஷ்ணா. ராதா, 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 ராதா. இதோ நான் வருகிறேன் கிருஷ்ணா.